மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றியும் நிறுவனத்தில் நடக்கும் முக்கிய அப்டேட்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபேஸ்புக் குரூப்பை தற்போது அசோக் ஸ்ரீநிதி மற்றும் விஜய் ஹர்திக் இன்னும் சிலர் சட்டவிரோதமான செயல்களை செய்வதற்காக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் 22,000 உறுப்பினர்கள் மெம்பராக உள்ளனர். மேலும் இதில் தினசரி ஒரு நாளைக்கு 80க்கும் மேற்பட்ட பதிவுகள் போடப்படுகின்றன. இந்த பதிவுகளை போடும் நபர்கள் தங்களது பெயரை மறைத்துக்கொண்டு மறைமுகமாக தவறான செய்திகளை பரப்பியும் தவறான பதிவுகளை வெளியிட்டும் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் MD அவர்களின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து அதன் மூலம் மீம் போட்டு வருகிறார்கள். வேறு நிறுவனத்தின் விளம்பரங்களை இந்த குரூப்பில் பதிவிட்டு மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களை குழப்பி வருகிறார்கள். இந்த குரூப்பில் பதிவை போடும் நபர்கள் யாரும் தங்களது உண்மையான பெயரில் பதிவை போடுவதில்லை. அனானிமஸ் மோடை பயன்படுத்தி பதிவுகளை போடுவதால் அவர்கள் யார் என்று தெரிவதும் இல்லை. இது போன்ற பல பதிவுகளை போட்டவன்தான் விஜய் ஹர்திக் என்கிற கொத்தனார். இந்த கொத்தனார் அவரது சுய லாபத்திற்காக அவரது யூடியூப் சேனலில் போடும் வீடியோ லிங்கை இந்த குரூப்பில் ஷேர் செய்து அதன் மூலம் வியூஸ் வாங்க முயற்சி செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் ஹர்திக் என்கிற கொத்தனாரே மறைமுகமாக பதிவுகளை போட்டு மக்களை ஏமாற்றியும் வருகிறான். மேலும் இவனது சுய லாபத்திற்காகவும் இவன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இவன் செய்யும் கொத்தனார் வேலையை இந்த குரூப்பில் ப்ரமோட் செய்கிறான். மேலும் பல தவறான தகவல்கள் இந்த குரூப்பில் பகிரப்பட்டு வருகிறது. உதாரணமாக இந்த குரூப்பில் உங்களது மைவி3 ஐடியை தந்தால் நான் பணம் தருகிறேன் என்று இந்த கொத்தனார் விஜய் ஹர்திக்கு மறைமுக பதிவு போட்டு அதன் மூலம் மைவி3 உறுப்பினர்களின் ஐடியை பறிக்க திட்டமிடுகிறான். அது மட்டும் இல்லாமல் அசோக் ஸ்ரீநிதியும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சில அல்லக்கைகள் இதில் பதிவை போட்டு அதன் மூலம் மக்களை தூண்டிவிட்டு அவர்களை மன அழுத்தம் ஏற்பட வைத்து அதன் மூலம் சந்தோஷப்படுகிறார்கள். இதற்கு முழு காரணமாக விளங்குவது அசோக் ஸ்ரீநிதி மட்டுமே. அசோக் ஸ்ரீநிதி சில ஆட்களை வைத்துக்கொண்டு இந்த குரூப்பில் தவறாக பதிவு போடும்படியும் அதன் மூலம் மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் மீது வழக்கு தொடரவும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்களை மிரட்டியும் வருகிறார் அசோக் ஸ்ரீநிதி. மக்களே, இன்னும் சில நாட்களில் நமது நிறுவனத்தின் வெளியே வந்து விடுவார். அவர் வெளியே வந்தவுடன் நமது நிறுவனத்தை மீண்டும் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்வார். நம் நிறுவனத்திற்காக நாம் எடுக்கும் ஆயுதம் பொறுமை எனும் ஆயுதம் மட்டுமே. இவ்வளவு நாள் பொறுமை காத்தோம். இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுமை காத்தால் நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இதுபோல ஆட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.